ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் சம்ஷுதீன் கிச்சன் ஷோ. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துதுவலையில அரைச்சி அடடா தொந்தையில நான் நினைச்சி அப்படின்னு பாட போகிறது இல்லை. சும்மா ஒரு தூதுவளையோ அதோடு சேர்த்து முடக்கத்தாயினையும் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க இது. இது கசக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வாங்க இதனுடைய பலன்களை சொல்கிறேன். அதற்கு தேவையான பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன் புளியை கொட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், இஞ்சி பூடு எடுத்து வச்சிருக்கிறேன், சீரகத்தையும் மிளகையும் சேர்த்து எடுத்துப்போம். கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணும், அதையும் எடுத்து வச்சுருக்கிறோம். பல்லாரி தக்காளி, அவ்வளவு தாங்க. இப்போ வாங்க களத்தில் குதிக்கலாம். கடாயை நல்லா சுட வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி சுட வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற பல்லாரியை போடுறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டையும் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கெட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு கெட்டு தூதுவளையும் ஒரு கெட்டு முடக்கத்தானே எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 பல்லாரி எடுத்திருக்கிறேன், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கிறேன், அரை பூடு, அதாவது ஒரு பூடில் ஒரு கூடு பூடில் அரை பூடு எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கே நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டால் போதுமானது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேணாம். உங்கள் ருசிக்கு ஏதாவது கூட்டி குறைக்கணும்னா கூட்டி குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நல்லா வந்துட்டு இதை வதக்கி எடுத்துப்போம். கசக்குமங்க, இதை எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவிச்சிட்டிங்கன்னா அதனுடைய சத்து இறங்கிடும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளியும் போட்டாச்சு. இப்போ கூடவே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே எடுத்து கழுவி வச்சிருக்கிற முடக்கத்தானே இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். முடக்கத்தானே வந்துட்டு அவிச்சிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கிறாங்க. அவிக்கும் போது அதனுடைய கசப்பு தன்மை மட்டும் இல்லைங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரியன்ட் கூட வந்துட்டு அதோட போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். கசப்பும் துவர்ப்பும் உடம்புக்கு தேவை, அளவாக எடுத்துப்போம். தினமுமா சாப்பிட போகிறோம். முடக்கு அத்தான், அதாவது முடக்கு இருக்கு இல்லையா, அதான் அத்துரும். இது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இது முடக்குக்கு அத்தான்பாங்க. நல்லா இருப்பீங்க. முட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, கை வலி இருக்கு, இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் உங்களுக்கு இருக்கா? முடக்கத்தான் உங்களுக்கு ஒரு தீர்வுங்க. முடக்கத்தான் சாப்பிட்டு வருபவர்களுக்கு உண்மையிலேயே எலும்புகளில் பலத்தை பார்க்கலாம். உங்களுக்கு எலும்பு வந்துட்டு போஷாக்கு, எலும்பு வந்துட்டு உறுதி பெறணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரண்டை சாப்பிடுவோம். பிரண்டைக்கு அடுத்தோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தானை சொல்லலாம். முடக்கத்தான் பிரண்டை இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அருமருந்து. நான் சொல்கிறேன், பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் அற்புதமாக வந்துட்டு வதக்கிக்கலாம். வந்து காம்புகள் எல்லாம் அதிகமாக இதில் நான் போட்டிருக்கேன், சத்துங்கிறதுனால தான் போட்டிருக்கேன். பட் கசப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதனால் காம்பை கிள்ளிடுங்க. உங்களுக்கு கசப்பு கொஞ்சமாக இருக்கும், இல்லை கசத்தா பரவாயில்லன்னா காம்போட போடலாம். காம்புலேயும் சில சத்து இருக்குது, அதனால் பொடி காம்பு மட்டும் போட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்துப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக உப்பு ஆட் பண்ணும் போது சீக்கிரமாகவே வந்துட்டு காய்கறிகள்லாம் வெந்துடும், சரிங்களா? இப்போ அதனால தான் வந்துட்டு லைட்டாக நம்ம உப்பு போட்டே வந்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிடுவோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு சாப்பாடில் மருந்தாக பயன்படும் பட்சத்தில் எந்த ஒரு நோய்க்கான காரணியும் உங்களுக்கு தேவையில்லை. நோய் வந்தாலும் மருந்தும் தேவையில்லை, அதனால் இதை பயன்படுத்துங்க. சளியை போக்கக்கூடிய அபூர்வ சக்தி படைத்த இந்த தூதுவளை, இதை வச்சு பாட்டே வந்திருக்கு, படிச்சிருக்காங்க. இப்போ நான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் ஓடிடுவீங்க, அதனால் படிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு தூதுவளை இலையையும் உணவில் எடுத்துக்கலாம், சரிங்களா? கண்டங்கத்திரி, தூதுவளை, துளசி தும்பெல்லாம் ரொம்ப அற்புதமான சளிக்கான மருந்துகளும் கூட. இந்த தூதுவளையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த முடக்கத்தானும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு சட்னியாக வரும் பொழுது ரொம்ப அற்புதமான மருத்துவ காரணிகள்லாம் நிறைந்ததாக இருக்கும். அதனால் தாராளமாக வந்துட்டு உணவுக்கு நீங்கள் இதை வந்துட்டு அடிக்கடி பயன்படுத்தலாம். சில பேர் முடக்கத்தானை வந்துட்டு தோசையிலேயே வந்துட்டு தோசை மாவோடு சேர்த்து அரைச்சி தோசையாக சுட்டு கூட சாப்பிட்றாங்க. பச்சை கலரில் வரும் அந்த தோசை, அப்படி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தோசையும் இல்லை இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான்லேயே அரைக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை கூட அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? உங்களுக்கு அப்படியும் வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நான் அதுக்கு கூட ஒரு வீடியோ பின்னாடி நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேண்டி கேட்டிங்கன்னா, சரிங்களா? இந்த பாருங்கள், நல்லா அற்புதமாக வதக்கியாச்சு. எல்லா இலையும் வெந்துருச்சு. பொதுவாக வந்துட்டு இலைகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய சட்னிக்கு நல்லா வேக வச்சிடணும், இல்லைன்னா பச்சை வடை போகாது. அதுவும் இது கசப்பு தன்மை உடைய பச்சை வாடை கொண்டது, அதனால் ரொம்ப நல்லா வதக்கி எடுக்க வேண்டியது கடமையும் கூட. இப்போ நல்லா வந்துட்டு ஆற வச்சு எடுத்து
அப்படியே எடுத்து நம்ம வந்து ஜார்ல வச்சிருக்கிறோம். நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட் பதத்துக்கு. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது ருசிக்காக இல்ல, உடம்பினுடைய வலுவுக்காக. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.